இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சயின்டிபிக் நோட்டேஷன், அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டாபிக்லயே ஒரு சப் டாபிக்னு வச்சுக்கலாம் சயின்டிபிக் நோட்டேஷன்ங்கிறது. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம். சார் எனக்கு மேக்ஸ் மட்டும் வந்தாலே கடுப்பாக இல்லை, சயின்ஸ் வேற கொண்டு வரீங்க, இன்னும் எனக்கு பிடிக்காது சார் அப்படிலாம் யோசிக்காதீங்க. பேரு தான் சயின்டிபிக் நோட்டேஷன், ஆனா பண்ண போறது மேக்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த நம்பர்ஸ் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. 3.6 into 10 power 13 into 10 power minus 7 into 10 power 6 into 10 power minus 7 18 இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் பார்த்திருப்போம். ஸோ இப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியறது இல்லை. அதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நம்ம ஹியூமன் செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹியூமன்ல எவ்வளவு செல்ஸ் இருக்குன்னா, சார் சயின்ஸ் வராதுன்னு சொன்னீங்க. இல்ல அவ்வளவுதான், நம்பர்ஸ் மட்டும் தான். இப்போ ஹியூமன் செல்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா, ஒரு ஹியூமன் பாடியில ஆவரேஜா 36 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. அப்ப ட்ரில்லியன்னா இவ்வளவு ஜீரோ வருது. நம்ம ஒவ்வொரு டைம் எழுதும் போது இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் எழுத முடியுமா? ஒவ்வொரு டைமும் இவ்வளவு ஜீரோஸ் போட முடியுமா? அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அந்த ஒரு செல்லோடைய சைஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா, அதாவது 5 மைக்ரோமீட்டர், 10 மைக்ரோமீட்டர், 50 மைக்ரோமீட்டர்னு இருக்கும். அதை வந்து 0.000005 மீட்டர்ஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? அப்போ ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி பெரிய நம்பர்ஸையும் சின்ன நம்பர்ஸையும் இவ்வளோ டெசிமல் இருக்க நம்பர்ஸை எழுதுறது கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சயின்டிபிக் நோட்டேஷன்ங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. இந்த 36 ட்ரில்லியனுங்கிறத 3.6 into 10 power 13 எழுதலாம். இந்த 5 மைக்ரோமீட்டரை வந்து 5 into 10 power minus 7 மீட்டர்னு எழுதலாம். ஓகேவா? சோ இது எப்படி எழுதலாங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி டெசிமல் மல்டிபிளிகேஷன் டிவிஷன்லாம் பார்த்திருக்கோம். அதுல என்ன பார்த்திருக்கோம்? ஒரு டெசிமல் நம்பரை இல்லைன்னா ஏதாவது ஒரு நம்பரை 10, 100, 1000 டிவைட் பண்ணனா ஒரு டெசிமல் லெஃப்ட்ல போகும். அதாவது 10 டிவைட் பண்ணா ஒரு டெசிமல், 100 பண்ணா 2 டெசிமல் தள்ளி போகும். இதே மல்டிப்ளை பண்ணனா டெசிமல் வந்து ரைட்ல மூவ் ஆகும். அப்படிங்கிறது கிளியரா பார்த்திருக்கோம் இல்லையா? சோ பார்க்கலாம், பார்த்துட்டு வாங்க. சோ நம்ம ஆல்ரெடி வந்து டெசிமல் மல்டிபிளிகேஷன், ஃபிராக்ஷன், எக்ஸ்போனன்ஸ், ரூட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருப்போம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த கான்செப்ட் ஈஸியா புரியும். கிளியர்? இப்போ இந்த இடத்துல 6726 இருக்கு. இப்போ நான் அதை 10 டிவைட் பண்ணா, இப்போ எல்லாத்தையுமே பார்க்காதீங்க, நான் சொல்றதை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க, ரொம்ப ஈஸி தான். 6726 டிவைட் பை 10 இருக்கு. அப்போ அதை எப்படி எழுதலாம்? டிவைட் பை 10 போட்டோம்னா ஒரு டெசிமல் லெஃப்ட்ல மூவ் ஆகும். 672.6. இப்போ 6726 டிவைட் பை 100 நான் போடுறேன். அப்போ 2 டெசிமல் தள்ளி வந்துச்சுன்னா 67.26 வரும். இதெல்லாம் பார்க்காதீங்க, இதை மட்டும் தான் சொல்றேன். 6726 டிவைட் பை 1000 பண்ணோம்னா 3 0. அப்போ 3 டெசிமல் வந்துச்சுன்னா 6.726 வரும் இல்லையா? இந்த ஆன்சர்ஸ் தான் எனக்கு கிடைக்கும். அப்போ இதுவும் ஈக்குவலா கிடையாது, இதுவும் ஈக்குவலா கிடையாது. 6726ங்கிறது வேற, 6.726ங்கிறது வேற. அப்போ இதுக்கு வந்து ஷார்ட்டா எழுதுறதுக்கு பேர் இது கிடையாது. அப்போ இது வேல்யூ சேஞ்ச் ஆகாம ஷார்ட்டா எழுதணும். அதான் எப்படி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த இடத்துல இதை நான் ரிவர்ஸ் கொண்டு வரணும்னா இன்வர்ஸ் ஆபரேஷன்ஸ் பார்த்திருக்கோம் இல்லையா? டிவிஷனுக்கு இன்வர்ஸ் ஆபரேஷன் மல்டிப்ளிகேஷன். ஸோ இன்டு 10 போட்டா எனக்கு இது கிடைக்கும். இந்த நம்பர் இன்டு 100 போட்டா இந்த நம்பர் கிடைக்கும். இந்த நம்பர் இன்டு 1000 போட்டா தான் இந்த நம்பர் கிடைக்கும். அப்போ 6726ம் 6.726 இன்டு 1000 ஈக்குவல் இல்லையா? சோ இதுவும் ஈக்குவல். இப்ப இந்த இடத்தை எப்படி ஷார்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். கிளியரா? இப்ப இந்த இடத்துல 10 இருக்கு. 10 into 1 is 10. இந்த இடத்துல 10 power 1 தான் இருக்கு. இப்ப 100 இருக்கு. 100 எப்படி எழுதலாம்? 10 into 10 எழுதலாம். which is நம்ம எக்ஸ்போனன்ஸ்ல பார்த்த மாதிரி 10 ஸ்கொயர்னு எழுதலாம். 1000 இருக்கு. 10 into 10 into 10 which is 10 power 3 எழுதலாம் இல்லையா? அப்ப 1000க்கு பதிலா 10 power 3 எழுதலாம், 100க்கு பதிலா 10 power 2 எழுதலாம், 10க்கு பதிலா 10 power 1 எழுதலாம். அப்ப இந்த நம்பர் 672.6 into 10 வந்து 672.6 into 10 power 1 எழுதலாம். கிளியரா? இந்த நம்பர் 67.26 into 100க்கு பதிலா 10 power 2 போட்டு 67.26 into 10 power 2 எழுதலாம். இந்த நம்பர் 6.726 into 1000க்கு பதிலா 10 power 3 போட்டு 6.726 into 10 power 3 எழுதலாம் இல்லையா? சோ அப்ப இது மூணுமே ஈக்குவல். எதுக்கு? 6726க்கு ஈக்குவல். இப்படி எழுதினாலும் 6726 தான் அர்த்தம், இப்படி எழுதினாலும் இதே தான், இப்படி எழுதினாலும் இதே தான். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? 6.726 into 10 power 3னா 1000ஆல 3 இருந்துச்சுன்னா 30 இருக்குன்னு நான் வச்சுக்கோங்க. 2 இருந்துச்சுன்னா 2 0வால மல்டிப்ளை பண்ணணும். 1 இருந்துச்சுன்னா ஒரு 0 வரணும். அப்போ 10 power 3னா into 1000 3 0 போட்டு இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே தான் இங்க. இப்ப இந்த இடத்துல 3.6 into 10 power 13 அப்படின்னா இப்ப 3னா 3 டிஜிட் வரணும். அப்ப 13னா 13 டிஜிட் வரணும். அதாவது 1 1 2 1 போட்டுறணும். அது டிஜிட்ல கணக்குல எடுக்க கூடாது. 13னா 13 0 மட்டும் தான் கணக்குல எடுக்கணும். இந்த 0வையும் கணக்குல எடுக்க கூடாது. 13னா ஒரு 1 போட்டுறீங்க, அதுக்கப்புறம் 13 0. இங்க 3 போட்டதுக்கு அப்புறம் இந்த 10 கூட 3 0 ஆட் பண்ணீங்களா? கிடையாது. 1 கூட தான் 3 0 ஆட் பண்ணணும். அப்ப இங்க 13னா 1 போட்டு அது கூட 13 டிஜிட் 0 0 0 0 0 0ன்னு 13 0 போட்டு ஒரு நம்பர் வரும் இல்லையா? அது இன்டு இந்த 3.6 போட்டோம்னா எனக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ 36 ட்ரில்லியனை இவ்வளவு ஜீரோஸை நான் இப்போ வந்து இப்படி ஈஸியா எழுதிட்டேன். இந்த நம்பர் எப்படி நான் இப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள். எவ்வளவு ஜீரோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 தான் இருக்கு. ஆனா 13 போட்டிருக்கேன். ஏன்?
12 போட்டேன்னா எனக்கு இங்க தான் ஒரு டெசிமல், நான் இன்னொரு டெசிமல் தள்ளி போடுறேன். பொதுவா சயின்டிபிக் நோட்டேஷன்ல டெசிமலுக்கு முன்னாடி இருக்க நம்பர் லெஸ் தென் 10 தான் வச்சுக்குவாங்க. 1 to 9 தான் வச்சுக்குவாங்க. அப்படி வைக்கிறது தான் ஈஸியா இருக்குங்கிறதுக்காக. சோ அப்ப எனக்கு இங்க வரைக்கும் வரணும். இது வரைக்கும் வரதுக்கு 12 zeros வந்துருச்சு. இங்க போறதுக்கு 13 0 நான் டிவைட் பண்ணணும். அப்பதான் 3.6ல வரும். அதுக்காக தான் 10 power 13 போட்டிருக்கோம். சோ இப்போ ஒரு பெரிய நம்பரை எப்படி ஷார்ட்டா எழுதுறதுன்னு தெரியும். இதே ஷார்ட்டா கொடுத்திருந்தாலும் எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ இந்த நம்பருக்கு பார்க்கலாம். பவர்ல நெகட்டிவ் இருக்க நம்பருக்கு நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறது இல்ல. பாசிட்டிவ்க்கு என்ன இருக்கோ அதே ரூல் தான் இங்கேயும். சோ அந்த இடத்துல என்ன பண்ணோம், 0 அதாவது டெசிமல் இங்க இருந்ததை இங்க நகர்த்திட்டே வந்தோம் இல்லையா? இந்த சைடு நகர்த்திட்டு வரும்போது 3, 6, 9, 12, 13. ஸோ 13 டிஜிட் தள்ளி வந்தனால 10 to the power பிளஸ் 13 போடுறோம். அப்போ இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்தா 10 to the power பிளஸ், ரைட் சைடு போனா 10 to the power மைனஸ். இப்போ இந்த இடத்துல நான் ரைட்ல போகணும். அப்ப என்ன போடணும், இங்க இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 5 வரணும்னா இப்ப இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணக்கூடாது. 5க்கு அப்புறம் தான் எனக்கு வரணும். ஏன்னா நான் 5 தான் எழுதியிருக்கேன். இப்போ 5க்கு அப்புறம் வேணும்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 டிஜிட் வேணும். அப்போ டெசிமல் இங்க வந்துருச்சு. அப்ப எப்படி எழுதலாம், 5க்கு அப்புறம் டெசிமல் இங்க வந்துருச்சு. 0 போட்டு 10 to the power -7. ரைட் சைடுல தான் மூவ் ஆயிருக்கேன். அப்போ 10 to the power -7. அப்போ இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா 10 to the power பிளஸ், அந்த சைடு போச்சுன்னா 10 to the power மைனஸ். சிம்பிளா லெஃப்ட் சைடு வந்தா பிளஸ், ரைட் சைடு வந்தா மைனஸ். டெசிமலுக்கு இருக்க அதே கான்செப்ட் தான். ஆனா இங்கேயும் மல்டிபிகேஷன் தான், இங்கேயும் மல்டிபிகேஷன் தான். இங்கேயும் 10 தான், இங்கேயும் 10 தான். பவர் மட்டும் தான் எவ்வளவு டெசிமல் வரீங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். இது ஜீரோஸ்க்கு மட்டும் தான் அப்படின்னு கரெக்டா கிடையாது. நீங்க நம்பர்ஸ் இருந்தாலும் ஓகே தான். இப்போ 7, 2, 5, 6, 7, 8, 9, 2, 0 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு. இது எப்படி ஷார்ட்டா எழுதலாம் அப்படின்னா, இந்த இடத்துல டெசிமல் இங்க இருக்கதா அர்த்தம் இல்லையா? அப்போ இங்கிருந்து எனக்கு இது 7 பாயிண்ட்ல தான் வேணும். ஏன்னா லெஸ் தென் 10 டிஜிட்டா இருக்கணும், 1 டிஜிட்ல இருக்கணும் டெசிமல். 7 பாயிண்ட்னு எழுதணும். அப்போ 2, 5, 6, 7, 8, 9, 2, 0ன்னு இருக்கு இல்லையா? அப்போ நான் இங்க எவ்வளவு டெசிமல் தள்ளி வந்திருக்கேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டெசிமல் தள்ளி வந்திருக்கேன். அப்ப இன்டூ எவ்வளவு சொன்னேன், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10 to the power பிளஸ் 8. சார் இப்பவும் பெரிய நம்பரா தான் இருக்கு அப்படின்னா டெசிமலுக்கு அப்புறம் இருக்க நம்பர்ஸை நம்ம என்ன பண்ணலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். அப்ப இது 0வை எடுத்துடலாம், இங்க 2வையும் எடுத்துடலாம். லெஸ் தென் 5 அதையும் போன வீடியோல பார்த்திருக்கோம். இது கிரேட்டர் தென் 5 அப்ப இங்க ஒரு நம்பர் ஆட் ஆச்சுன்னா 9, இது 9 கிரேட்டர் தென் 5 அப்ப இங்க ஒரு நம்பர் ஆட் ஆச்சுன்னா 8, 8 இது கிரேட்டர் தென் 5 அப்ப இங்க ஒரு நம்பர் ஆட் ஆகும் 7, 7 is also greater than 5 அப்ப இங்க ஒரு நம்பர் ஆட் ஆகும் 6. அப்போ இது என்ன எழுதலாம், 7.26 into 10 to the power 8 ன்னு எழுதலாம். இல்ல இன்னொரு டெசிமல் கன்வெர்ட் பண்ணோம்னா 7.3 into 10 to the power 8 ன்னு எழுதலாம். இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா இதுக்கு கிடைக்குமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம வந்து ஜீரோஸால் தான் மல்டிப்ளை பண்ண போறோம். பட் ஷார்ட்டா எழுதணும்னா 7.3 into 10 to the power 8 ரஃப்லி இந்த வேல்யூ தான். ஸோ 0 வந்தாலும் நம்பர்ஸ் வந்தாலும் 0 இந்த சைடு மூவ் ஆச்சு, லெஃப்ட் சைடு மூவ் ஆச்சுன்னா பிளஸ் 8, அந்த சைடு மூவ் ஆச்சுன்னா மைனஸ். ரெண்டுமே மல்டிபிகேஷன் தான், ரெண்டுலயுமே 10 தான். ஓகேவா? ஸோ இதுதான் சயின்டிபிக் நோட்டேஷன். ஸோ நெகட்டிவ்லயும் இன்வெர்ஸ் எழுதுனால இதே தான். நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல இந்த நம்பர் இருக்கு, இதை நான் வந்து ஸ்மால் நம்பரை கன்வெர்ட் பண்றதுக்காக என்ன பண்றேன், இங்க இருக்க டெசிமலை வந்து நான் என்ன பண்றேன், இங்க இருக்க டெசிமல் என்ன பண்றேன், முன்னாடி மூவ் பண்றேன் இல்லையா? மூவ் பண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7 டெசிமல் மூவ் பண்றதுனால 5 into 10 power -7 ஈஸியா எழுதிட்டேன். இப்போ இந்த நம்பர் எப்படி இப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ இது எப்படி எழுதுவோமோ into 10 power 13, அதாவது into 1 போட்டு 13 0 போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எனக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப இதை நான் இப்படி எழுதலாம்னா 5 into 10 to the power -7. அப்போ 10 to the power -7னா -7 எவ்வளவு சார், எப்படி சார் மல்டிப்ளை பண்றது அப்படிங்கிறது கொஸ்டின் வரும் இல்லையா? இந்த இடத்துல என்ன பண்ணணும், எக்ஸ்போனன்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். 5 இந்த மேல இருக்க 10 to the power -7 வந்து கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், 10 to the power +7 மாறிடும். அப்போ 5 divided by, இப்போ இந்த 10 to the power 7 நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? 1 போட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 0 போட்டுடலாம். இப்போ 5 divided by இந்த நம்பர் இருக்கு. அப்போ டிவிஷன் வரும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ஜீரோக்கும் ஒவ்வொரு டெசிமல் லெஃப்ட் சைட்ல போகும். அப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு டெசிமல், 2 ஜீரோக்கு, அதாவது இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு டெசிமல், 2 ஜீரோக்கு 2 டெசிமல், 3 ஜீரோக்கு 3, 4, 5, 6, 7, 4, 5, 6, 7 இல்லையா? அப்போ இந்த இடத்துல டெசிமல் வரும். சாரி 7ங்கும் போது 1, 2, 3, 4, இங்க இருந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 இதோட முடிஞ்சிடும். 0.0000005. இப்போ 7ங்கும் போது 7 0 இருக்கு, இங்க இருக்க டெசிமல 1, 2, 3, 4, 5, 6, 7
7 பாயிண்ட்ஸ் மூவ் பண்ணி பாயிண்ட் வச்சேன்னா இந்த நம்பர் எனக்கு கிடைச்சிடும். அப்போ இந்த நம்பர்ல இருந்து இது கிடைக்கணும்னா நான் இந்த சைடு மூவ் பண்ணி மைனஸ்ல போடணும். இந்த சைடு மூவ் ஆகணும்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். கிளியரா? ஸோ இப்போ சயின்டிபிக் நோட்டேஷன்ல இந்த மாதிரி கொடுத்தா அதை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கும் தெரியும், எக்ஸ்டெண்ட் பண்ணதை ஷார்ட்டா எழுதுறதுக்கும் தெரியும். கிளியரா? ஸோ நீங்க சயின்டிபிக் நோட்டேஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். இதோட பேசிக் நம்பர்ஸை வச்சு நம்ம படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த செக்மெண்ட் என்னன்னா அல்ஜிபிரிக் ஈக்குவேஷன்ஸ். அதாவது வேரியபிள்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன, ஒரு ஈக்குவேஷன் 2 வேரியபிள் எக்ஸ் ஒய் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு ஈக்குவேஷன் 3 வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாங்கிறதெல்லாம் அடுத்த செக்மெண்ட் வரும். அதுக்கடுத்து இன்னும் 2 3 செக்மெண்ட் ஜாமெட்ரி பெர்முடேஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் மறக்காம பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.